முடிஞ்சது கதம் கதம் அப்படிங்கிற மாதிரி இந்த ரியாக்ஷனை தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த திமுக ஐடி விங்கும் எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னா, முதலமைச்சர் எம்.கே.ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவு வெற்றிகரமா கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்ற செய்கையை கொடுத்திருக்காரு. அதை தான் எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க. என்ன விவகாரம் அப்படின்னா, ரொம்ப நாளா ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அமையுமா அமையாதா, ஒன்னா நிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அதோட சேர்த்து 6 ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கான வேட்புமனு தாக்குதல் அப்படிங்கிறது இன்றோடு நிறைவடையுது. யாரெல்லாம் ராஜ்யசபா எம்பிக்கு போட்டி போட போறாங்க அப்படின்ற விவகாரமும் திமுக அலுவலகத்திலயும் அதிமுக அலுவலகத்திலயும் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தல திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா சேர்ந்து போட்டி போடுவாங்களா அப்படிங்கிற கேள்விதான் பாத்தீங்கன்னா பல மாசமா தமிழக மீடியாக்கள் எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் காங்கிரஸ் எம்பி அப்புறம் காங்கிரஸ்காரங்க எல்லாம் திமுகவை திட்டுறதும், அந்த பக்கம் திமுக இருக்கவங்க எல்லாம் காங்கிரஸ் திட்டுறதும், எங்களுக்கு எல்லாம் சுயமரியாதை இல்லையா அப்படின்னு கேக்குறதும் டிஆர்பி எகுற அளவுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ வாக்குவாதங்கள் நடந்துச்சு. இன்னொரு பக்கம் டோரை ஓபன் பண்ணி விட்டு தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துறோம், ஆல்டர்னேட்டிவா இன்னொரு பெரிய லீடர் வந்திருக்காரு, யாரு விஜய் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பயங்கர நெகோசியேஷன் பண்ணி கில்லாடியா வேலை பார்த்திருக்காங்க இந்த காங்கிரஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படிதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த பேரும் பேசுறாங்க. இந்த திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க, வாக்கிங் கூட அந்த பக்கம் அறிவாலை பக்கம் போக கூடாது, உடனே பிடிச்சு அவங்க கூட்டணியில போட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. சோ அந்த லட்சணத்துல தான் இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 21 பேரை தன்னோட கூட்டணியில இணைச்சிருக்காரு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சரான எம்.கே.ஸ்டாலின் அவர்கள். அந்த அளவுக்கு தாயுள்ளத்தோட அரவணைக்கிறாரு அப்படின்ற ஒரு டாக் ஆனது போயிட்டு இருக்கு. என்ன விவகாரம் அப்படின்னா, சென்ற 2021 தேர்தல்ல காங்கிரஸ் திமுக கூட்டணியோட இணைஞ்சு தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல்ல போட்டி போட்டாங்க. இந்த 2026 போட்டி போடுறதுக்காக எங்களுக்கு ஒரு 40 சீட்டு கொடுத்தீங்கன்னா நாங்க வருவோம், அதோட சேர்த்து ஒரு 2 ராஜ்யசபாவும் கொடுங்க, நாங்க ஒரு தேசிய கட்சி, எங்களை போய் இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க மனசு வச்சதுனாலதான் நீங்க 2006 நீங்க ஆட்சி அமைச்சீங்க, அப்பயே நாங்கெல்லாம் அமைச்சரவையில சீட்டு கேட்டிருக்கணும், போனா போட்டோன்னு விட்டுட்டோம், அப்ப தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சிக்காரங்க இங்க குமரிட்டு இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அந்த கவுண்டமணி ஒரு படத்துல ஒரு காமெடி சொல்லுவாரு, இங்க சந்துருன்னு ஒரு மானஸ்த இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. இது யாருக்கு அப்ளிகபிளா இருக்கும் அப்படின்னா, மாணிக்கம் தாகூர் அவர்கள் தான் ஓன்னு கத்திட்டே இருந்தாரு பாவம். இப்ப 2 ட்வீட் முக்கியமா போட்டிருக்காரு. முதல் எடுத்தவனே நான் அதை தான் போய் தேடி இருந்தேன். ஒரு ட்வீட் என்ன அப்படிங்கறத பாருங்க. படித்ததில் பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு, நாட் இன் அ டே பட் டெஃபினெட்லி ஒன் டே, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நாங்க அமைச்சரவையில சேருவோம், ஆட்சியை பிடிப்போம் தமிழ்நாட்டுல அப்படின்ற அவரோட கனவை அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு ட்வீட் என்ன அப்படின்னா, your hardest moment did not break you, where others see scars you see lessons. இதன் மூலமா நான் ஒரு பாடம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்விட்டர் ஹேண்டிலே அவரோட மனசை பிரதிபலிச்சிருக்காரு மாணிக்கம் தாகூர் அவர்கள். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இவங்க 40 சீட்டு கேட்டு அதுக்கப்புறம் 37 கொடுங்க 35 கொடுங்க அப்படின்னு சொல்லி, நாங்க 25 தாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் நெகோசியேட் எல்லாம் பண்ணி பயங்கரமான பேரம் எல்லாம் நடந்து, ஒரு பக்கம் தாவேகாவும் உள்ள டிஸ்கஷன் பண்ணாங்க அப்படின்ற வதந்தி எல்லாம் கிளப்பி விட்டு, கடைசியா 25 இருந்த இடத்துல சூப்பரா பேரம் பேசி 28 தொட்டிருக்காங்க. அதோட சேர்த்து ஒரு ராஜ்யசபா சீட்டையும் தட்டி தூக்கி இருக்காங்க. சோ இது ஒரு நல்ல மூவா தான் பார்க்கப்படுது. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் டிவிகேன்னு பூச்சாண்டி காட்டியே அந்த 28 சீட்டை வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படிதான் சூப்பரான நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் தானே இது. ஏன்னா நாங்க டிவிகே கூட போயிருவோம், பாத்தீங்களா அவங்களுக்கு இளைஞர்கள் பலம் இருக்கு, எங்க போனாலும் கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்லியே காங்கிரஸ் இந்த சீட்டுகள் எல்லாம் பெற்றுடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுங்க அப்படிங்கிற வாயெல்லாம் அடைச்சிருக்காங்க அப்படிங்கறதா சொன்னோம். சோ இதோட சேர்த்து ஒட்டுமொத்தமா ஒரு 21 பேரை தன்னோட வச்சுக்கிட்டு கூட்டணியா பலமா திமுக களத்துல முன்ன நிக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் டாக்கா இருக்கு. சோ இதோட சேர்த்து 6 ராஜ்யசபா சீட் வேகன்ட் ஆகுது. அதோட ஃபில் பண்றதுக்கான வேட்புமனு தாக்குதல் பண்றதுக்கான கடைசி நாளாக இன்றுதான் பார்க்கப்படுது. சோ இந்த பக்கம் திமுக பிளஸ் கூட்டணியில 4 சீட்டு அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி அதிமுகவுல 2 சீட் இருக்கு. இப்ப இந்த 4 சீட்டுக்கு யார் யாரெல்லாம் போட்டி போடுறாங்க அப்படின்னா, போட்டியின்றே தேர்வாவாங்க.
அதுல நம்பர் 1 வந்து திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா அவர்கள், நம்பர் 2 வந்து கான்ஸ்டன்டைன் ரவிச்சந்திரன் அப்படின்னு திமுகவை சேர்ந்தவர். இந்த 2 பேருமே ஆல்ரெடி மூத்த உறுப்பினர்கள் கட்சியில, அதனால அவங்களுக்கு திமுக சார்பில் வாய்ப்பளிக்கப்படுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய 2 கட்சிகள், அதாவது தேமுதிக இந்த பக்கம் வந்து அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டணியே முறிச்சுக்கிட்டு திமுக கூட போனாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு. அதுல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய சகோதரரான சுதீஷ் அவர்களுக்கு தான் அந்த எம்பி சீட்டு அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதுக்கான கையெழுத்திடும் நிகழ்வு அப்படிங்கிறது நேற்றைய முன்தினம் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சீட்டு யாருக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு தான். காங்கிரஸ் சார்பா யாரு போட்டி போடுவா அப்படின்னா இவரு தஞ்சாவூர் பக்கத்தை சேர்ந்தவர்னு சொல்லப்படுது. இவரோட பேர் வந்து கிறிஸ்டபர் திலக் அப்படின்னு. ஆல்ரெடி இவர் மணிப்பூர், நாகாலாந்து போன்ற பகுதிகளுக்கு பொறுப்பாளரா பயணம் பண்றாரு. இவர் ரொம்ப நெருக்கம் யாருக்கு அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இவர் தான் வந்து காங்கிரஸ் சார்பா வந்து ராஜ்யசபா எம்பியாக அனுப்பப்படுவார், அவர் தான் போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகள் வந்திருக்கு. இந்த பக்கம் 4 பேர் யாரு அப்படின்ற லிஸ்ட வெளியிட்டாங்க அபிஷியலாவே. அதே மாதிரி அதிமுக சைடு எடுத்தோம் அப்படின்னா 2 ராஜ்யசபா சீட் இருக்கு. இதுல ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏற்கனவே கூட்டணியை உறுதி செஞ்சுக்கிட்ட பாமக இருக்கு இல்லையா, இதுல அன்புமணி அவர்கள் தான் இதை தட்டி தூக்குவாரு அப்படின்றது, அந்த மாதிரியான கண்டிஷன் போட்டுதான் முன்னாடியே போய் இவங்க வந்து கூட்டணியில இணைஞ்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்மா கொடுக்கணும் அப்படின்றது. இந்த முரண்ல தான் வந்து தேமுதிக வெளியே போச்சு. ஏன்னா அவங்க கைவசம் இருக்கிறதே 2 தான். இதுல எப்படி நீங்க வந்து பாமகவுக்கும் கொடுத்து தேமுதிகவுக்கும் கொடுத்தா அதிமுக என்ன மிச்சமாகும், அங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் வந்து டிசாட்டிஸ்பாக்சன் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பத்துலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை ஹோல்டு பண்ணியே வச்சிருந்தாங்க. சோ இன்னைக்கு இதோட கன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருச்சு. ஒரு சீட்டுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இன்னொரு சீட்டுக்கு அப்படிங்கிறது அஇஅதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை அவர்கள். இவர் தான் ரொம்ப நாளா டெல்லியில அதிமுகவுடைய முகமாவே இருக்காரு. சோ அவர் தான் மீண்டும் வந்து போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த 6 சீட்டுக்கான இந்த வேட்புமனு தாக்குதல் அப்படிங்கிறது முடியுது. சோ எந்த விதமான போட்டி அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. சோ இதனால இவங்க தான் வந்து ராஜ்யசபா எம்பியா ஆக போறாங்க அப்படிங்கிறது கிறிஸ்டல் கிளியரா தெரியுது. சோ பயங்கர மும்முரமா நடந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி பங்கீடுகள் அப்படிங்கறத பார்க்கும் பொழுது இன்னும் அதிமுக கூட்டணி பங்கீடுகள் அப்படிங்கிறது ஆரம்பிக்கலையப்பா. என்டிஏ கூட்டணியில பங்கீடுகள்லாம் எப்படி இருக்கும்? காங்கிரஸே 28 சீட்டு வாங்கிட்டாங்க. அப்ப பாஜக எவ்வளவு வாங்குவாங்க? ஏற்கனவே போன வாட்டி தனிச்சு நின்னாங்க, 18% வரைக்கும் அந்த கூட்டணி காட்டுச்சு. தனித்து பார்த்தாலே 11% பிளஸ் எடுத்திருந்தாங்க. அப்ப இவங்க 28 சீட்னா பாஜக ஒரு 60 சீட்டு கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லி இங்க பாஜக ஆதரவாளர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ இப்ப பார்கெனிங் பவர் வந்து பாஜகவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து காங்கிரஸ்க்கே அந்த பக்கம் 28 சீட்டு ஒதுக்கி இருக்காங்க. அதே மாதிரி தேசிய பெரிய கட்சியான எங்களுக்கும் நிறைய சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற டிமாண்டுமே இருக்கதான் செய்யும். அதனால அமித்ஷா அவர்களோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தின தனியா நடந்த சந்திப்பு இது. இதுக்கு முன்னாடி நிறைய பேரை கூட்டிட்டு போவாரு. ஆனா இந்த வாட்டி நடந்த சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப தனியா நடந்திருக்கு அப்படின்றதான் பார்க்க முடியுது. சோ இந்த பக்கம் இன்னும் கூட்டணிகள் அறிவிக்கப்பட்டிருந்தாலுமே யார் யாருக்கு என்ன மாதிரியான தொகுதி பங்கீடுகள் அப்படின்றது இன்னும் அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகல. இன்னும் இழுபறியில தான் இருக்கு என்டிஏ அலையன்ஸ்குள்ளார அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இன்னும் ஓரிரு தினங்கள்ல வந்து நமக்கு அதுக்கான சரியான தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி மார்ச் 11 பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வர இருக்காங்க. சோ இதுக்கான ஏற்பாடுகள் திருச்சியில பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. சோ அதுக்குள்ளார எல்லாமே பங்கீடு செய்யப்பட்டு சரியான திசையில போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ அடுத்து 4 முனை போட்டியா இருக்கக்கூடிய இந்த போட்டியில பார்க்க போற இன்னொரு 2 பிளேயர்ஸ் யாரு அப்படின்னா, ஒருத்தர் வந்து நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள். ஆல்ரெடி 117 கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணி களத்துல எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து மெஞ்சி இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தான். செம சூப்பரா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் எதுவும் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியல. போதா குறைக்கு நேற்றைக்கெல்லாம் பேசுறாரு. பேசுற பேச்சுல அவர் கொடுத்திருக்க அறிக்கையை பார்த்து தலையே சுத்தி போயிருக்கு. அதுக்கு தனியா ரிசர்ச் டீம் போட்டு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் அறிக்கை எழுதுறாரு, இப்படி எல்லாம் முடியுமா? அதே மாதிரி பெண் இடையாளர், ஆண் இடையாளர், இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னும் களத்துல என்ன மாதிரியான வேட்பாளரை அவர் நிறுத்த போறாரு, அவங்களோட தேர்தல் அறிக்கைகள்லாம் என்ன மாதிரியான வாக்குறுதிகள்லாம் மக்கள்கிட்ட கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இதுக்கு இடையில தாவேகாவின் தொண்டர்கள் அப்படின்ற பேர்ல தற்கூறிகள் கொடுக்கக்கூடிய இந்த இன்டர்வியூ எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த காணொளிகள் சமூக வலைதளங்கள்ல பயங்கர ஃபேமஸா போயிட்டு இருக்கு. 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க 10 கொண்டாடி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். இது ஃபேமஸ்னு சொல்றதா இல்ல இதெல்லாம் எப்படிலாம் இதை திருத்த போறாரு விஜய் அவர்கள்? இவருக்கு வெற்றி பெறாரோ இல்லையோ, இவர் சொன்ன மாதிரி எலெக்ஷன் இஸ் அன் எமோஷன் அப்படின்ற மாதிரி
முதல்ல உங்களோட தொண்டர்களை திருத்துறதுக்கு நீங்க தனியா ஒரு அமைப்பை ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தாழ்மையா கேட்டுக்கலாம். அப்படி மென்டல் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் எப்படிதான் அடக்க போறாரோ அப்படின்றது. விஜய் தேர்தல்ல போட்டிட்டு வெற்றி பெறுவாரா இல்லையா அப்படிங்கிறது வேற. இந்த மாதிரியான ஜாம்பி கும்பலை எப்படி திருத்த போறாரு அப்படிங்கறத தான் நம்ம ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சோ என்ன நடக்குது தேர்தல் களத்துல அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.